மருதபுரம் என்ற நாட்டை மன்னன் விக்கிரமன் மிக சிறப்பாக ஆண்டு வருகிறான். அவனது ஆட்சியில் மக்கள் அனைவருமே எந்த கவலையும் இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சூழலில் திடீரென்று ஒரு நாள் மன்னர் விக்கிரமனின் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் பாதிப்பு ஏற்பட்டு அவர் படுத்த படுக்கையாகி விடுகிறார். உடனே அமைச்சர்கள் அனைவரும் ஒன்று கூடி நோயுற்ற மன்னனை காப்பாற்றுவதற்காக பக்கத்து நாடுகளில் இருக்கும் தலைமை மருத்துவர்கள் அனைவரையும் அழைத்து வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு மருத்துவராலும் மன்னரின் நோயை குணப்படுத்த முடியவில்லை. மன்னரின் உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதனால் அமைச்சர்கள் அனைவரும் செய்வதறியாது தவிக்கின்றனர். அதே நேரம் மன்னர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் தகவல் காட்டு தீ போல அந்த நகரம் முழுக்கவே பரவுகிறது. மன்னரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து மக்கள் அனைவருமே மிகுந்த கவலையுடன் இருக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த நாட்டில் இருக்கும் வயதான பெண்மணி ஒருவர் மன்னர் எப்படியாவது குணமாக வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருக்க ஆரம்பிக்கிறார். தொடர்ச்சியாக 18 நாட்கள் ஆகாரம் எதுவும் சாப்பிடாமல் வெறும் நீரை மட்டும் பருகிக் கொண்டு மன்னர் எப்படியாவது உயிர் பிழைத்து வர வேண்டும் என்று மகாவிஷ்ணுவை மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தார் அந்த பாட்டி. பாட்டியின் சுயநலமில்லாத உள்ளமும் கள்ளம் கபடம் இல்லாத பக்தியும் மகாவிஷ்ணுவின் மனதை கரைத்தது. இந்த சூழலில் அந்த பாட்டி 18 நாட்கள் கடும் விரதத்தை முடித்துவிட்டு மன்னருக்கு கொடுப்பதற்காக மகாவிஷ்ணுவின் பாதத்தில் வைத்து பூஜை செய்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நடைபயணமாக கிளம்புகிறார். அந்த பாட்டியின் மன உறுதி விஷ்ணு பகவானை ஆச்சரியப்பட வைக்கிறது. 40 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் அரண்மனைக்கு இந்த தள்ளாத வயதிலும் பாட்டி நடந்தே செல்கிறாளே என்று விஷ்ணு பகவான் ஆச்சரியப்படுகிறார். 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும் அந்த பாட்டி இறுதியாக அரண்மனையை அடைகிறார். அங்கு வாசலில் இருக்கும் காவலர்களிடம் மன்னருக்காக மகாவிஷ்ணுவிடம் வேண்டிக் கொண்டு பிரசாதம் கொண்டு வந்திருப்பதாக பாட்டி சொல்கிறார். வயதான பாட்டி ஒருவர் பிரசாதம் கொண்டு வந்திருக்கும் தகவல் மன்னருக்கு தெரிவிக்கப்படுகிறது. படுத்த படுக்கையாக இருக்கும் மன்னர் விக்கிரமனும் அந்த பாட்டியை உள்ளே அழைத்து வர சொல்கிறார். மன்னரின் அறைக்கு சென்று விக்கிரமனை சந்திக்கும் அந்த பாட்டி அந்த நொடியே கண் கலங்கி அழுது விடுகிறாள். பின்னர் சுதாரித்துக் கொண்ட அந்த பாட்டி மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நான் 18 நாட்கள் மகாவிஷ்ணுவை பூஜித்து அவரது பாதங்களில் வைத்திருந்த பிரசாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதை சாப்பிட்டால் உங்களது உடல் நிச்சயம் பரிபூரணமாக குணமாகும் என்று பாட்டி மிகுந்த நம்பிக்கையோடு கூறுகிறார். ஆனால் மன்னரை சுற்றி இருக்கும் தலைமை மருத்துவர்களோ பாட்டி கொண்டு வந்திருக்கும் பிரசாதத்தை மன்னர் சாப்பிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, இந்த பாட்டி 3 நாட்களாக நடந்து இந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த பிரசாதம் முழுமையாக கெட்டு போயிருக்கும். கெட்டுப்போன பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டால் அந்த பிரசாதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேலும் மோசமடையத்தான் செய்யும், முன்னேற்றத்தை கொடுக்காது என்று எல்லா மருத்துவர்களும் ஒரு சேர கூறுகிறார்கள். உடனே மன்னர் அந்த பாட்டி கொண்டு வந்திருக்கும் பிரசாதத்தை எடுத்து பாருங்கள் என்று ஆணையிடுகிறார். மன்னரின் ஆணையை ஏற்று அந்த மருத்துவர்கள் அனைவரும் பாட்டி கொண்டு வந்திருக்கும் பிரசாதத்தை எடுத்து பார்க்கிறார்கள். ஆனால் மருத்துவர்களை ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த பிரசாதம் அப்போதுதான் செய்வது போல புத்தம் புதியதாக இருந்தது. இதை பார்த்து மன்னர் மிகவும் ஆச்சரியப்படுகிறார். அந்த பாட்டிக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உடனே மன்னர் விஷ்ணு பகவானை நினைத்து அந்த பிரசாதத்தில் ஒரு துளியை எடுத்து தனது வாயில் போட்டுக் கொள்கிறார். மேலும் தனது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 18 நாட்கள் கடும் விரதம் இருந்த அந்த பாட்டிக்கு நிறைய பொற்காசுகளையும் மன்னர் விக்கிரமன் கொடுத்து அனுப்புகிறார். விஷ்ணு பகவானின் பிரசாதத்தை சாப்பிட்ட 2 நாட்களில் மன்னர் விக்கிரமனின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுகிறது. பாட்டி ஒருவர் பிரசாதம் கொடுத்த தகவலும் அந்த பிரசாதத்தின் மூலம் மன்னரின் உயிர் காப்பாற்றப்பட்ட தகவலும் அந்த நாடு முழுவதும் பரவுகிறது. மன்னரும் தன் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் அந்த பாட்டிக்கு நிறைய நிலங்களை தானமாக எழுதி வைக்கிறார். நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பாட்டியின் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பெண் ஒருத்தி பார்த்து கொண்டிருக்கிறாள். உடனே அவள், நாமும் பாட்டியை போலவே மன்னர் மேல் அக்கறை இருப்பதாக காட்டிவிட்டால் மன்னர் நமக்கும் பரிசுகளை தருவார், நிலங்களை எழுதி வைப்பார் என்று எண்ணுகிறாள். உடனே அவளும் மன்னர் குணமடைந்ததற்காக விஷ்ணு பகவானுக்கு நன்றி தெரிவித்து நானும் விரதம் இருக்கப் போகிறேன் என்று ஊர் மக்களிடம் சொல்லிவிட்டு விரதத்தை ஆரம்பிக்கிறாள். ஆனால் உண்மையான பக்தியோ அரசன் மேல் அக்கறையோ இல்லாத அந்த பெண்ணால் ஒரு நாளைக்கு மேல் விரதத்தை தொடர முடியவில்லை. ஆனாலும் ஊர் மக்களிடம் நான் தினமும் விரதம் இருக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி வந்தாள். இந்நிலையில் 18 நாட்கள் முடிந்த பிறகு மன்னனை சந்திக்க அந்த பெண் செல்கிறாள். அரண்மனைக்கு சென்று மன்னரை சந்திக்கும் அந்த பெண், 18 நாட்கள் நான் விஷ்ணு பகவானை பூஜித்து உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நோய்களே இல்லாத வாழ்க்கையை வாழலாம் என்று அந்த பெண் சொல்கிறாள். உடனே மன்னர் விக்கிரமன் தனது படை காவலர்களை அழைத்து அந்த பெண் கொண்டு வந்திருக்கும் பிரசாதத்தை திறந்து பாருங்கள் என்று கூறுகிறார். மன்னரின் ஆணையை ஏற்று அந்த பெண் கொண்டு வந்திருக்கும் பிரசாதத்தை திறந்து பார்த்த படை காவலர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது அந்த பெண் கொண்டு வந்திருந்த பிரசாதம் மிகவும் கெட்டு போய் இருந்ததோடு கொடிய கருநாகம் ஒன்றும் அந்த பிரசாதத்தில் படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த படைக்காவலர்கள் மன்னரை பார்த்து, மன்னா, இவள் உங்களை கொல்வதற்காக சதியோடு வந்திருக்கிறாள் என்று கூறுகிறார்கள்.
இதை பார்த்து கொண்டிருந்த மன்னர் விக்ரமன், உண்மையான அன்பும் உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும். உன்னை போல் போலியான பக்தியோடு இருந்தால் கருநாகத்தின் அருள்தான் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பெண்ணை விரட்டி அடிக்கிறார்.